அமெரிக்காவில் அதிக ஊதியம் வாங்கும் டாப் 10 சிஇஓக்கள் பட்டியலில் இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் இடம் பிடிச்சிருக்காரு. யார் அவர் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. அமெரிக்காவில் அதிக ஊதியம் பெறும் டாப் 10 சிஇஓக்கள் பட்டியலை சீசூட் காம்ப் என்ற நிறுவனம் வெளியிட்டிருக்கு. இந்த பட்டியலில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த நிகேஷ் அரோரா இடம் பிடிச்சிருக்காரு. நிகேஷ் அரோரா பாலோ ஆல்டோ நெட்வொர்க்ஸ் நிறுவனத்தோட சிஇஓவாகவும் தலைவராகவும் இருக்காரு. 2023ஆம் ஆண்டு $266 மில்லியன், அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் பார்த்தோன்னா 2200 கோடி ரூபாய் அளவுக்கு ஊதியம் பெற்று இந்த பட்டியலில் இப்போ 10வது இடத்தை பிடிச்சிருக்காரு. 56 வயதான அரோரா உத்தரப்பிரதேசத்தின் காசியாபாத்தை பூர்வீகமாக கொண்டவர். இவருடைய அப்பா இந்திய விமானப்படை அதிகாரியா இருந்தவர். அதனால இவர் டெல்லியில உள்ள விமானப்படை பள்ளியில தான் தன்னுடைய பள்ளி படிப்பை முடிச்சுட்டு அதன் பிறகு பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகத்துல மின்னணு பொறியியல்ல பட்டம் பெற்றிருக்காரு. அதன் பிறகு அமெரிக்கால மேற்படிப்பை முடிச்ச நிகேஷ் அரோரா கூகுள் நிறுவனத்துல இணைஞ்சாரு. பின்னர் சாஃப்ட் பேங்க் நிறுவனத்துல பணிபுரிந்தாரு. அதன் பிறகு 2018ஆம் ஆண்டு பாலோ ஆல்டோ நெட்வொர்க்ஸின் சிஇஓவாக பொறுப்பேற்றாரு. பாலோ ஆல்டோ நெட்வொர்க்ஸ் நிறுவனம் சைபர் பாதுகாப்புல செயல்பட்டு வர ஒரு நிறுவனம். இந்த டாப் 10 பட்டியலில் முதல் 3 இடத்துல இருக்க சிஇஓக்கள் யாரு அப்படின்னா, $1.4 பில்லியன், அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் 11,600 கோடி ரூபாய் ஊதியம் பெற்று முதல் இடத்துல எலான் மஸ்க் இருக்காரு. பலந்தி டெக்னாலஜி சிஇஓவான அலெக்சாண்டர் கார்ப் $1.1 பில்லியன், அதாவது 9,130 கோடி ரூபாய் அளவுக்கு ஊதியம் பெற்று 2வது இடத்துல இருக்காரு. அடுத்ததா பிராட்காம் சிஇஓ ஹாக்டன் $767 மில்லியன், அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் 6,350 கோடி ரூபாய் வருமானம் பெற்று 3வது இடத்தை பிடிச்சிருக்காரு. இந்த டாப் 10 சிஇஓக்கள் பட்டியலில் இந்திய வம்சாவளியினர்களான கூகுள் நிறுவனத்தின் சிஇஓ சுந்தர் பிச்சை, மைக்ரோசாஃப்ட் சிஇஓ சத்ய நாதல்லா ஆகியோர் இடம்பெறல என்பது குறிப்பிடத்தக்கது.